கண்ணா, உனக்கு என்னாச்சு? உடம்பு இல்லையா? ஒரு மனிதன் என்னை கல்லால் அடித்து விட்டான். நான் டாப்பிற்கு ஏதாவது தேர்த்தேன். அவன் என்னை மெருத்தி விட்டுட்டான். அது தவறானது. எனக்கு தினமும் உணவு கிடைக்கிறது. என் குடியால் மிகவும் அம்பு குடிக்கிறார். எங்களுக்கென்று உணவுக்காக தேடிட்டு போகணும். நல்ல மண்கொண்டு கொடுக்குவாங்க, திலட அறுத்தம் எடுத்துவாங்க. உனக்கு பார்க்க நல்ல இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆமாம், எங்கள் போல பாடிப்பட்ட நாய்க்கு நடத்து நூறுவினா நாங்களும் நல்லா வேலை பெறுகலாம். நான் இவனையாளர சொல்லி உனக்கு உதவி கேட்குறேன். நாய்களையும் நேசி அவற்றுக்கு உணவும் பாதுகாப்பும் கொடு. வணக்கம். யாரு? நான் ஒரு தெருமாடு. எனக்கு வீடு இல்லை. ஓ, நான் ஒரு வீட்டு மாடு. என் பேரு லட்சுமி. என் பேர் யாருக்கும் தெரியாது. என்னை யாருமே கவனிக்கிறதில்லை. உனக்கு கொடுப்பாங்களா? சில நேரம் நல்ல மனுஷங்கள்லாம் தராங்க. பல நாட்கள் பசியோட தான் இருப்பேன். எனக்கு தினமும் பசி புல்லா தராங்க. அன்பா பேசுறாங்க. என்னை பார்த்து சில மாட்டி விட்டுறாங்க. இப்போதெல்லாம் பசி எடுத்தா காகிதமும் அழுகிய பொருட்களையும் தான் சாப்பிடுவேன். அப்படியா? நீங்க குடுக்குற பால் உடம்புக்கு நல்ல இல்லை. நம்ப ஆமா, உண்மைதான். கவலை கொள்ளாத. நம்ம எனது உரிமையாளர் கூடி உன்னை பாதுகாப்பு கூட்டி போன. நம்ப வணக்கம். நீ யாரு? பேர் என்ன? நான் வீடு இல்லாத பூனை. எனக்கு பேர் தெரியாது. என் பேர் புஷு. உனக்கு பேர் இல்லையா? எங்க வீட்டில் யாரும் பேர் வைக்கல. அப்போ உன்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. இனி யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க. ஓ, எனக்கு தினம் பாலும் சோமும் கிடைக்கும். எனக்கு பசிச்சாலும் யாரும் ஊத்தர மாட்டாங்க. எங்க அம்மா என்ன பார்க்கும்போது முட்டை கொடுப்பாங்க. என்னைய பார்க்க போது எல்லாரும் வேலை தடிப்பாங்க. நீ நாயம் இல்லை. எல்லா பொண்ணுங்க அம்பு வேண்டும். ஆமா, நான் என்ன செய்வது? நான் எங்க அம்மாட்ட போய் சொல்லி நியூ இயர் தோழி வெயில்கார தவிர்த்து உங்கள் அணிவையும் கேட்டுக்கொள்வார். எங்கள் வீட்டில் அருகிலுள்ள வாயிலா பயணிகளுக்கு உணவு தண்ணீர் வைக்கவும். வாடிய பயிரை கண்டு போடலாம். வாடினை எல்லா உயிரும் இருவனி படிப்பே. எந்த உயிரும் துன்புறுத்து ஆகாது. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools